அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது ஐஎம்ஓ வலைதளத்தின் நம்பர் 1 அல் ஹுதா முதல் தர இரவு பிரதான செய்திகள். வாசிக்கும் நான் உங்கள் அன்புக்குரிய சகோதரர் காட்டுப்பூச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் எடுப்பதற்காக மக்கள்கள் திண்டாட்டம். நாட்டின் பல பகுதிகளில் சாதனைகள் படைக்கின்றனர். பாய்தல், ஓடுதல், தாவுடுதல் போன்றவற்றை வைத்துக்கொண்டு தனிப்பறையாக இவர்கள் பயணிக்கின்றார்கள். தேடும் பணிகளில் ஈடுபடும் தலைவர்களின் செருப்பு தேய்ந்து போவதாக மனம் வருத்தல். நாட்டில் இருந்து பணங்கள் அனுப்பும் உறவுகள் மனக்கசப்பு. இனி வருவது விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் எடுப்பதற்காக செல்லும் மக்கள் அதிகரித்து வருகின்றனர். அவர்கள் வேறு தூரத்தில் இருந்து வருவதால் அவர்களுக்கு நீர், உணவு மற்றும் தங்குமிடம் இல்லாத காரணமாக பாதையோரத்திலே தங்கி அதிலேயே மலங்களின் கழிச்சு சிறையில் கழிச்சு அதிலே இருந்து வாழ்க்கையை ஓட்டுகின்றனர். 2 நாள் 3 நாள் என்று செரும் இன்னலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது பாஸ்போர்ட் எடுப்பதற்காக வெறும் கஷ்டத்தில் இருப்பதாகவும் என்னும் மக்கள்கள் கவலை அடைகின்றனர். நாட்டில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஓடுதல், பாய்தல், தவழுதல். இதில் ஒரு பேக்கும் ஒரு ஸ்ரீலங்கா கொடியும் இருந்தால் போதும் என்று சிலர் எடுத்துக்கொண்டு இதில் பயணிக்கின்றார்கள். சில பேர் தவழ்ந்து போகின்றார்கள், சில பேர் ஓடுகின்றார்கள், நடக்கின்றார்கள். இது இப்பொழுது ட்ரெண்டிங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல் ஹுதா நிகழ்ச்சியின் பெரும்பாலான மாணவர்கள் தலைமறைவு காரணமாக தலைவர் நிஸ்மி அவர்கள் வருந்தியுள்ளார்கள். இதை அடைத்து ரஃபிக் நானா மற்றும் கேடி அவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேடும் பணிகளில் இவர் நடந்து சென்று அவர்கள் ஒவ்வொரு குரூப்பாக ஏறி இறங்கி அவருடைய செருப்புகள் தேய்ந்து இருப்பதாகவும் மனக்கசப்புடன் அவர் தலைவரிடம் அறிவித்துள்ளார். இதை அடுத்து அவர் தலைவர் நிஸ்மி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். உங்களுக்கான செருப்புகள் நான் செய்து தருகிறேன் என்று பொறுப்பேற்றுள்ளார். அவர் பழைய ஒரு டயர் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதாகவும் அந்த டயரில் நான் ஒரு செருப்பு தைச்சி தருவதாக என்று அவர் தீர்மானித்துள்ளார். எனவே அந்த செருப்பு தைச்சி உங்களுக்கு ஒப்படைப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக வந்து வெளிநாட்டில் ஆண்கள், பெண்கள் மற்றும் உறவுகள் அனைவரும் வெளிநாட்டில் இருந்து மாதாந்தம் சம்பளம் பெறுகின்றனர். மாதாந்த சம்பளம் தன் தாய்நாட்டை தன் குடும்பத்துக்காக அனுப்புகின்றனர். அந்த அனுப்புவதற்காக தன் பேங்குக்கு செல்கின்றார்கள். பேங்கில் சென்று தன் பார்வையிடும் போது தன் பெறுமதிகள் இலங்கை பெறுமதி குறைந்து இருப்பதாகவும் அந்த குறைந்து இருப்பதை பார்த்து மனக்கசப்புடன் கண்ணீருடன் வடித்து அந்த பணத்தை அந்நாட்டுக்கு அனுப்புகின்றனர். தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தால் பணத்தின் பெறுமதி குறைந்து இருப்பதாகவும் தெரியும் ஜனாதிபதி அவர்களுக்கு நம் இலங்கை மக்கள்கள் அனைவரும் திட்டிக் கொண்டு பேங்கிலிருந்து வெளியேறுகின்றனர். இதை பார்த்த பல உறவுகள் கண்ணீருடன் வந்து இருப்பதாகவும் அதை பற்றி கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சிகளில் சரியான தரத்துக்கேற்ற நெட்டுகள் கிளியர் இல்லாததன் காரணமாக அவர்கள் வேலை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நம்ம அல் ஹுதா அவர்களுக்கு போதுமான தெளிவில்லாததன் காரணத்தால் அவர்கள் நான் இப்போ தான் வந்தேன், திருப்பி கேள்விகளை சொல்ல முடியுமா, எனக்கு நெட் கிளியர் இல்லை என்று சொல்லி மாணவர்கள் பெரும் கஷ்டத்தில் உள்ளாகின்றனர். இதற்கு காரணம் வேலை பணி மற்றும் இன்டர்நெட் காரணத்தால் வெறும் விசனம் அடைகின்றனர். ஆப்ஷன் இல்லாத கேள்விக்கு 400 புள்ளிகள் வழங்குவதாக அரசு தலைவர் அறிவித்தனர். அதன் கேள்வி கேட்கும் போது அந்த 8ஆம் நம்பர் பாக்ஸுக்கு ஏறுவதற்காக அல் ஹுதா மாணவர்கள்
ஆண்கள் பெண்கள் பலர் முயற்கின்றனர். அந்த முயற்சியில் சிலர்கள் வயதுக்கு முதிர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தடுக்கி விழுந்து கீழே விழுகின்றனர். தடுக்கி விழுந்த காரணத்தால் சில பேர் காயங்கள் உள்ளாகின்றனர். இந்த காயத்துக்கு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அவர்கள் சிலர் அனுமதிக்கப்பட்டனர். இதன் காரணமாக இதை பற்றி கலந்துரையாடும் போது தலைவரிடம் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பொன்று வழங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த முடிவின் காரணமாக தலைவர் RSS தலைவர் அவர்கள் வரும் உறவுகளுக்கு நீங்கள் மெதுவாக வாருங்கள், அடித்து உடைச்சி தள்ளிவிட்டு இந்த மாதிரி இன்னல்கள் செய்ய வேண்டாம், வரும் உறவுகளுக்கு அனைவருக்கும் நான் 400 புள்ளிகளை தருகிறேன், சரியான பதில்களை சொல்லுங்கள் என்று முடிவு செய்துள்ளார். இதுவே இந்த முடிவு அனைத்து அல்ஹுதா மாணவர்களுக்காக சமர்ப்பணமாக இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். எனவே இதுவரும் காலங்களில் நீங்கள் அடித்து உதைத்து கிள்ளி தள்ளிவிட்டு வர வேண்டாம் என்று பொறுமையாக வந்து உங்களுக்கு பதில்களை சொல்லுங்கள் என்று முடிவு செய்துள்ளார். இத்துடன் இதர் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.